ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. அடுத்து மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா பார்ட்னர்ஸுமே அதுக்குள்ளே அந்த மேனேஜ்மெண்ட்குள்ளே பங்கு எடுத்துக்க உரிமை இருக்குது. அதனுடைய செயல்பாடுகளில் பங்கெடுத்துக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அவங்க டைரக்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இல்லைன்னு சொன்னால் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், ஓட்டு போடலாம். அந்த எலெக்ஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் கொஸ்டின் கேட்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. பட் ஒரு கம்பெனி அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு வரணுன்னா கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 படி. அதே மாதிரி க்ளோசிங் அப் அல்லது வைண்டிங் அப்படின்னு வரும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ்குள்ளே என்னைக்காவது விருப்பப்பட்டால் இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கம்பெனிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபராக கருதப்படுறதுனால அந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அல்லது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க டிசைட் பண்ணி அதை ரெஜிஸ்டரில் ஸ்ட்ரைக் பண்ணால் மட்டும்தான் அது வைண்ட் ஆஃப்ங்கிற ஒரு மீனிங் எடுத்துக்க முடியும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் 4 பேர் இருக்கணும், 2க்கு மேற்பட்ட நபர் இருக்கணும். மேக்ஸிமம் அப்படிங்கிறது 100 எக்ஸீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் இப்போது கம்பெனிஸ் ரூல் 2014 அப்படிங்கிறது 50ல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அது 100க்கும் கூடி வேண்டான்னு. அதே கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ப்ரைவேட் கம்பெனிக்கு 200 மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் இருப்பாங்க. இந்த 200 மெம்பர்ஸாவது இருக்கணும், நாட் லெஸ் தேன் 2. பப்ளிக் கம்பெனின்னு வரும்போது அதுக்கு 7க்கு மேற்பட்ட 7 பேருக்கு மேற்பட்டவங்க இருக்கலாம், எத்தனை பேர் வேணால் மெம்பர்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் கம்பெனி லா சொல்லுது. ப்ரைவேட் கம்பெனின்னு வரும்போது ஈவன் ஒன் இண்டிவிஜுவல், ஒரு பர்சன் தனியாக ஒரு பர்சனல் கம்பெனியை ஆரம்பிக்க முடியும். அதை 1 பர்சன் கம்பெனின்னு சொல்கிறோம். டியூரேஷன் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டெத், ரிட்டையர்மெண்ட் ஆர் இன்சால்வன்சி ஒரு பார்ட்னரோடது அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஷிப் டிசால்வ் ஆகிடும். இல்லை இதுக்கு அவங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட்லேயே ஏதாவது இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தால் அதுக்கு மாற்ற அமையலாம். இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு பார்ட்னர் இறந்தாலோ அல்லது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆனாலோ இல்லது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆனாலோ அது டிசால்வ் ஆகி புது பார்ட்னர்ஷிப் தான் ஆரம்பிக்கணும். கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பெர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ், லாங் லைஃப், அதுக்கு தனியாக இறப்புங்கிறது கிடையாது. டிசல்யூஷனுங்கிறது வாலண்ட்ரியாக அந்த ட்ரிபியூனல் சட்டத்தின்படி அந்த ரெஜிஸ்ட்ரார் அதை கொண்டு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் இதானா மட்டும்தான், அது தான் டிசால்வ் ஆனால் மட்டும்தான். மற்றபடி அதுக்கு லைஃப் கண்டினியூஸ் லைஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் வர்சஸ் கிளப்புன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்புங்கிறது கண்டிப்பாக ஒரு 2க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணி அந்த பிஸ்னஸால் வர ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டால் அதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப். அதில் எல்லாருமோ அல்லது ஒருவரோ பங்கேற்கலாம். அந்த ஒருவர் மற்றவரின் சார்பாக பங்கேற்கக்கூடியதாக இருக்கும். கிளப் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஜாயின் பண்ணி அவங்களாக ஒரு கூட்டு நடவடிக்கையாக எடுக்கிறது. இதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்காது, வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட் பர்பஸ்க்காக இருக்கலாம். ஒன்றா ஒரு ரெக்ரியேஷனுக்கு இருக்கலாம், இல்லைன்னா
ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது காமன் பெனிஃபிட்டுக்காக 4 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தினா அதை கிளப்புன்னு சொல்கிறோம். ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இங்கே பார்ட்னர்ஷிப்பில் ஒருவருக்கொருவர் பார்ட்னர்னு சொல்கிறோம், ஒருத்தர் மற்றவரோட ஏஜெண்ட்டாக செயல்படுறாரு. கிளப்பில் பொறுத்த வரைக்கும் மெம்பர்னு சொல்கிறோம், யாருடைய ஒரு நடவடிக்கையும் மற்றவர்களை பாதிக்காது, மற்றவர் அது பொறுப்பேற்க முடியாது. ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அதனுடைய சொத்துக்களின் மேலே ஒரு உரிமை அப்படிங்கிறது பார்ட்னர்கள் எல்லாருக்குமே உண்டு. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட ப்ராப்பர்ட்டி மேலே கிளப் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிளப்புடைய ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் கிடையாது. டிசல்யூஷன் அப்படின்னு வரும்போது பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக அதனுடைய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படிங்கிறதுனுடைய அமைப்பில் கண்டிப்பாக அது பாதிக்கும். ஆனால் மெம்பரோட ஒரு சேஞ்ச் கிளப்பை எந்த விதத்துலேயும் பாதிக்காததாக இருக்குங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒரு ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு ஹிந்து ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மோட் ஆஃப் க்ரியேஷன் பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே அது பார்ட்னர்ஷிப்னு கருதப்படுது. வெரஸ் ஒரு ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்ததால் அந்த ஃபேமிலியுடைய மெம்பராக ஆறாங்க. அது அவங்களுடைய பிறப்புரிமை, அது வேறு எந்த அக்ரிமெண்ட்னாலையும் இல்லை. டெத் ஆஃப் அ மெம்பர் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு முடிவாயிடும். ஆனால் ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒரு மெம்பருடைய இறப்பு அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்கோ அந்த ஃபேமிலி டிசல்யூஷனுக்கோ வழிவகுக்கக்கூடியது அல்ல. மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா பார்ட்னரும் ஈக்குவலாக அதில் உரிமையை எடுத்துக்க முடியும். இதில் பார்ட்னர்ஷிப்பில் இங்கே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக அந்த ஃபேமிலியுடைய கர்த்தா அப்படிங்கக்கூடிய கவர்னிங் மெம்பர், அந்த குடும்பத்தினுடைய பெரிய உறுப்பினர், மூத்த உறுப்பினர் அப்படிங்கிறவர், அது ஃபீமேலாக இருக்கலாம் மேலாக இருக்கலாம், அவங்கள தான் கர்த்தான்னு சொல்கிறோம். அவங்க தான் அந்த ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே இப்போ பொறுத்த வரைக்கும் 2005க்கு அப்புறம் ஹிந்து சக்சஷன் ஆக்டில் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில். அத்தாரிட்டி டு பைண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்ட்னர்ஷிப்பில் ஒவ்வொரு பார்ட்னருடைய ஆக்டிவிட்டியும் மற்ற எல்லா பார்ட்னருக்கும் பொறுப்பாக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கர்த்தார் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபேமிலிக்கு பிஸ்னஸ்க்காக அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது பார்க்குறோம். லைபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் எல்லா பார்ட்னருடைய பொறுப்பும் லைபிலிட்டியும் அன்லிமிட்டெட். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கர்த்தாவுடைய லைபிலிட்டி மட்டும்தான் அன்லிமிட்டெட். மற்றவங்கெல்லாம் அந்த அவங்கவுங்க பிஸ்னஸ், அந்த ஃபேமிலியில் பிஸ்னஸில் அவங்கவுங்க பங்கு என்னவோ அந்த அளவுக்கு அவங்க லைபிலிட்டி இருக்கும். அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்னர் தாராளமாக அந்த ஃபேமுடைய கணக்கு வழக்குகளை பார்க்குறதுக்கு கோர்ட்டுக்கு கேஸ் போடலாம், டிசல்யூஷனுக்கும் அவர் கேஸ் போடலாம். அதே இடத்துல ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பர் தனிப்பட்டு செப்பரேட் ஆகி வந்தார்னா அவர் அக்கௌண்ட்ஸ் கேட்குறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. கவர்னிங் லா பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இருக்குது. ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஹிந்து லா தான் இருக்குது. மைனருடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனர் பார்ட்னர் ஆக முடியாது. ஆனால் அவர் பார்ட்னர்ஷிப்புக்கு ஒரு நன்மை அவரால் வருங்கிற பட்சத்தில் எல்லா பார்ட்னரும் ஒத்துக்கிட்டால் தாராளமாக அவரை ஒரு பார்ட்னராக சேர்த்த முடியும். ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல மைனருக்கும் ஒரு மெம்பர் ஆக முடியும். ஏன்னா அவர் அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசுதாரராக இருக்கிறதுனால அவர் மேஜர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை பொறுத்து ஒரு பார்ட்னருடைய இறப்புக்கு அப்புறமோ அல்லது ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆனாலோ அந்த டிசல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படாத வகையில் இவங்க கண்டினியூஸாக பண்ண முடியும். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிலையும் அப்படி தான். அது ஒரு தனித்தனி குடும்பங்களாக மாறாத வரையிலையும் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி நடத்துகிற பிஸ்னஸ் எந்த ஒரு மெம்பரோட இறப்பாலையும் தடைப்படாது. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 50க்கு மேலே மிகுதியாக இருக்கக்கூடாது. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறது
அந்த ஃபேமிலியுடைய நபர்கள் எல்லாம் இருந்து பிஸ்னஸில் பங்கேற்கலாம். ஷேர் அந்த பிஸ்னஸ் இங்கே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு டிஃபைன்டு ஷேர் இருக்கும். அவங்கவுங்க எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டில் அவங்க ஒத்துக்கிட்டு இருப்பாங்க ஏற்கனவே. இங்கே வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் கோபார்ட்னருக்கு எந்த ஒரு டெஃபினட் ஷேரும் இருக்காது. அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அந்த பிறப்பு இறப்புங்கிற பொறுத்து அவங்களுடைய பகுங்கு அந்த பிஸ்னஸில் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் வர்சஸ் கோ ஓனர்ஷிப் ஆர் ஜாயிண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எதை எழுத்தால் ஏற்படுத்திக்கிட்டதோ அல்லது ஒருத்தருடைய நடவடிக்கைகளால் புரிஞ்சு கொள்ளப்பட்டதாகவோ பார்ட்னர்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுது. கோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒருத்தரோட அக்ரிமெண்ட்டாலேயும் வரலாம் அல்லது அவங்க ஒரு பிறப்பால் இன்ஹெரிட் பண்ணுறது சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்ததாலேயும் கோ ஓனர்ஷிப் 2 பேருக்கு உரிமை உள்ளதாகவும் அது இருக்க முடியும். இம்ப்ளைடு ஏஜென்சி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பார்ட்னரும் இன்னொருடைய ஏஜெண்ட்டாக தான் செயல்பட முடியும். ஆனால் கோ ஓனருங்கிறது அப்படி இல்லை. அவர் வந்து இன்னொருத்தரோட ஏஜெண்ட்டாக செயல்பட முடியாது. நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ப்ராஃபிட் அல்லது லாஸ் 2ஐயும் பார்ட்னர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருப்பாங்க. கோ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்காது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்ட்னர் இன்னொருவருக்கு தன்னுடைய உரிமையை மாற்றி கொடுக்கணுன்னா மற்ற எல்லா பார்ட்னரும் ஒத்துக்கொண்டால் அவர் தாராளமாக மாற்ற முடியும். ஆனால் கோ ஓனர் அப்படிங்கிறவர் அவருடைய ரைட்டு அவருடைய உரிமையை மற்றொருவருக்கு சொல்லி தான் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் இஷ்டத்துக்கு அவர் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் வர்சஸ் அசோசியேஷன்னு பார்க்குறோம். பார்ட்னர்ஷிப்புங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இரு நபருக்கு மேற்பட்ட நபர்கள் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ்க்கு என்டர் ஆகி அவங்க அந்த பிஸ்னஸோடைய லாஸையோ ப்ராஃபிட்டையோ ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒருவர் மற்றவரோட முகவராக செயல்படக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப். ஆனால் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் காசுக்காக ஒரு சமுதாயத்தோட காரணத்திற்காக ஒரு குழுமமாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் அசோசியேஷன்னு சொல்கிறோம். இங்கே வந்து எந்த பிஸ்னஸுக்காகவோ இல்லை அதனுடைய லாபத்தையோ பங்கு போட்டுக்கிறதுக்காக அவங்க சேரணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கம் இல்லை. பார்ட்னர்ஷிப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ் அதுக்குரிய ப்ராஃபிட்னு இருக்கும். இங்கே அசோசியேஷனோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறது வந்து ஸோ ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காமன் பர்பஸ், ஒரு ரிலிஜன் ப்ரொமோஷனுக்கு அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கோ இல்லை ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு ட்ரேடு ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் அந்த மாதிரி ஒரு காமன் பர்பஸ்க்கு 4 பேர் சேர்ந்துருந்தால் அது அசோசியேஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம வேரியஸ் கைண்ட்ஸ் அதனுடைய டிஃப்ரென்சஸ் பார்த்தோம்.